யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறது பார்த்திங்கன்னா காங்கேயமான செவலை மாடு காராம்பசு காலக்கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா காங்கேயமான செவலை கிடாரிங்க, 4 பல்லு தலையீத்துங்க, காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. காலக்கண்ணு வந்து காராம்பசு காலக்கண்ணுக்கு சேருங்க. இதோட காலக்கண்ணு வந்து போட்டு வந்து 8 நாள் ஆகுதுங்க. மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குதுங்க. அதாவது பொள்ளாச்சியிலேருந்து டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வரணுங்க. இந்த மாட்டோட கறவை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 1.25 லிட்டரும் சாயங்காலம் ஒரு 1.25 லிட்டர் கறந்துக்கலாமுங்க. கண்ணுக்கு போக காலையில் 1.25 சாயங்காலம் 1.25 கறந்துட்டு இருக்குதுங்க. கன்று பார்த்திங்கன்னா நேரம் 1 லிட்டர் பால் ஊட்டுதுங்க. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 லிட்டர் பால் மடியில் ஊறுதுங்க. இந்த மாடு வந்து கறவைக்கு வந்து கால் அணைக்காமே கறந்துக்கலாங்க. யார் வேணால் பிடிச்சிக்கலாங்க, கறந்துக்கலாங்க. கால் அணைக்காமே ரொம்பவே பொறுமையாகவும் இருக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பால் கறக்கிற வீடியோ தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோமுங்க. மெயினாக வந்து இந்த மாடு வந்து கறவைக்கு வந்து கால் அணைக்காமே கறந்து வளர்க்கிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து வாங்கிட்டு போனாலும் எந்த தப்பும் இருக்காதுங்க. கறவைக்கு போட்டாட்டு நிற்குதுங்க. நல்ல ரத்த செவலையில் அருமையான கிடையாதுங்க இது. கண்ணும் பார்த்திங்கன்னா காலக்கண்ணு காராம்பசு சுத்த காராம்பசுக்கு சேருங்க. காலக்கண்ணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சூட்டிப்பாகவும் இருக்குதுங்க. இப்போவே பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு 8 நாள் ஆகுதுங்க. இருந்தாலும் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவும் இருக்குதுங்க. காம்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே சுரந்துக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் காம்பு எப்படி இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவும் இருக்குதுங்க. கறக்கறக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. நல்லா பூங்காமாகவும் இருக்குதுங்க. அடுத்தது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அவர் எதுக்காக கயிறு போடுறாருன்னு பார்த்திங்கன்னா மாடு வந்து அந்த புறம் ஓடிருன்னு சொல்லி கயிறு போட்டு கால் மெட்டிக்கிறாருங்க. ஏன்னா அந்த புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒதுக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க. மாடு வந்து அந்த புறம் நகர்ந்து போயிருன்னு சொல்லிவிட்டு கயிறு போட்டு கறக்குறாருங்க. மாடு வந்து நம்ம இதே ஒதுக்கில் கட்டியிருந்தோம்னா இது போடவே தேவையில்லைங்க. மாடு வந்து போட்டாட்டு நின்றுக்குங்க. அவர் கறக்கிற வீடியோ பாருங்கள். பால் வந்து கறக்கிற முழு வீடியோ வந்து நம்ம இந்த பதிவில் போட்டிருக்கிறோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம கால் அணைக்காமல், அதாவது கயிறு ஓடாமல் கறந்து வளர்க்கணும்னா மட்டும்தான் இந்த மாடு வந்து இந்த ஈத்தாகட்டு அடுத்த ஈத்தாகட்டுங்க கால் அணைக்காமே கறந்து வளர்க்கி கொண்டு வர முடியுங்க. பதத்தை இவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கால் அணைக்காமே அந்த மாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பொட்டாட்டு நின்றுக்குது. அதாவது தலையீத்தில் இந்த அளவுக்கு நிற்கிதுன்னா உண்மையிலே பரவாயில்லைங்க. இந்த மாடு வந்து நல்லா பழக்கி கொண்டு வந்துடலாமுங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கன்று வந்து 8 தான் நின்றுட்டுருக்குது. இருந்தாலும் மாடு வந்து தள்ளி தான் நிற்கிதுங்க. இருந்தாலும் அது வந்து மாடு வந்து கன்றுக்குட்டி கண்டுக்காமல் நின்றுட்டு பொட்டாட்டு நிற்கிதுங்க பாலுக்கு. அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்ததை வந்து சொல்லிடலாங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல்லு, அதாவது காலக்கண்ணு போட்டு 8 நாள் ஆகுது. கன்று வந்து காராம்பசு காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா ரத்த செவலைக்கு சேருங்க. இந்த கலர் வந்து ஒரு சில பேர்த்துக்கு நல்லாவே பிடிக்குங்க. இந்த கலர் வந்து பிடிச்சவங்க வந்து இந்த மாட்டை வாங்கிட்டு போகலாமுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குது. மாடுங்கன்னு 2மே சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த குற்றம் குறையும் இல்லாமல் இருக்குதுங்க. காலும் மணிக்காமல் கறந்துக்கலாமுங்க. இந்த மாட்டுக்கு வந்து நம்ம விற்பனை விலை வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்னா, விலை வந்து 47,000 விலை சொல்லியிருக்குதுங்க. விலை வந்து நம்ம அனுசரித்து கொடுத்துடலாமுங்க. விவசாயிகளாகட்டும் வளர்த்துறவங்க யாராக இருந்தாலும் நம்ம வந்து விலை வந்து அனுசரித்து கொடுத்துடலாமுங்க. இந்த மாட்டோட தனிப்பட்ட புகைப்படங்கள் ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும் தேவைப்படுதுன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சுடுவோங்க. நீங்கள் பார்த்துட்டு மாடை பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கறந்து பார்த்துட்டு முடிச்சுக்கலாமுங்க. மாடு வந்து எந்த குற்றம் குறையும் இல்லாமல் இருக்குதுங்க. நம்ம வந்து மாடு வந்து இவ்வளோ நல்ல மாட்டை வந்து நம்ம யூடியூப்பில் போடுறோம்னா அது வந்து நல்ல கைக்கு போய் சேரணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாட்டை வந்து விற்பனை பதிவு போட்டிருக்கிறோமுங்க. அதனால் இந்த மாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா வந்திங்கன்னா நேரில் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு போய்க்கலாமுங்க. இல்லை ஆன்லைனில் பார்த்து வாங்குறதா இருந்தாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஒரு நேரத்துக்கு 2 நேரம் வீடியோ எடுத்து கறந்து பார்த்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சுட்டும் கூட பிடிச்சிட்டு போய்க்கலாமுங்க. மாடு வந்து அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குதுங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க மாடு வந்து எவ்வளோ சாதுவாக நிற்கிது. கறவைக்கு தலையீத்து தான் இருந்தாலும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாதுவாக பொறுமையாகவும் இருக்குதுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறோமுங்க. இந்த மாடு வந்து தலையீத்து 4 பல்லுங்க, ரத்த செவலை நேரத்துக்கு சேர்ந்த செவலை கிடையாதுங்க. காங்கேயமான செவலை கிடையாதுங்க. கன்று காராம்பசு காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. கன்று போட்டு 8 நாள் ஆகுதுங்க. பால் வந்து நேரம் வந்து 2.25 படி இருக்குதுங்க மடியில். அதாவது ஒரு நாளைக்கு 4லேருந்து 4 லிட்டர் பால் மடியில் பால் ஊறுதுங்க. கன்று வந்து காலையில் 1 லிட்டர் சாயங்காலம் 1 லிட்டர் ஊட்டிக்குதுங்க. கண்ணுக்கு போக நம்ம வந்து 1.25 கறக்கலாங்க. காலையில் 1.25 சாயங்காலம் 1.25 கறந்துக்கலாங்க. கண்ணும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. எந்த தப்பும் வராதுங்க. நீங்கள் வாங்கிட்டே போனாலும் நாளைக்கு திருப்பி விற்றாலும் முதலாகி போங்க. மாடுங்கன்னு அவ்வளோ ஒரு நல்ல லட்சணம். எந்த தப்பும் இல்லைங்க. சுழி சுத்தம் எல்லாமே இருக்குதுங்க.
நீங்கள் இந்த மாடை பிடிச்சிது அப்படின்னா மேலே கொடுத்து வைக்கிற இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சிலேருந்து 6 கிலோமீட்டர் வருங்க. டவுன்லேருந்து 6 கிலோமீட்டர் வருதுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட பாலுங்க. 1 லிட்டர் பால் நம்ம இந்த கேனில் ஊற்றிருக்கிறோம். அதுபோக ஒரு காப்படி பால் இருந்துச்சுங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த காராம்பஸ் காலக்கன்று வந்து விளையாடுற வீடியோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா மட்டும் பால் ஊட்டிட்டு நல்லா குதிச்சுட்டு இருக்குதுங்க. அந்த வீடியோ தான் சும்மா நம்ம காட்டுறதுக்காக போட்டிருக்கோங்க. கண் வந்து எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது, எந்த அளவுக்கு ஓடி ஆடி விளையாடுது, பால் எந்த அளவுக்கு ஊட்டிக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுதுங்க. கண் நல்லா சூட்டிப்பாகவும் இருக்குதுங்க, எந்த தப்பும் இல்லைங்க. நம்ம இடம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிங்க. அதாவது இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் வருங்க நம்ம இடத்துக்கு. அப்புறம் அதே மாதிரி திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா ஒரு 40-45 கிலோமீட்டர் வருங்க. இப்போ கிழக்கு உட்டமலையிலேருந்து வரீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் வருங்க. அப்புறம் பழனிலேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வருங்க. இந்த மாடு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து விலை பேசி அனுசரித்து கொடுத்துடலாமுங்க. இருக்கிற இடம் பொள்ளாச்சிங்க. கண்டிப்பாக இந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா இந்த மாடு வந்து நல்ல முறையில் நல்ல கைக்கு போய் சேருங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கங்க.